So folks, from the infinite universe, this is Walk Monk, a Walk Monkudis. Do not go gentle into that good night. The wise men at their end know dark is right. Because their words had forked no lightning, they do not go gentle into that good night. வணக்கம் ஃபோக்ஸ், வெல்கம் டு வாக் மங்க் 1891. உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் மிக மிக மகிழ்ச்சி. போன எபிசோடு வந்து பிளட்ஸ் அண்ட் கிரிப்ஸ் பற்றி காலம் கல்ச்சர் அண்ட் கேங்ஸில் பேசியிருந்தேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சிது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அதே மாதிரி வந்துட்டு அடுத்து என்ன பேசலான்னு கேட்டிருந்தேன். அதுக்கும் சில பேர் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதுக்கும் தேங்க்யூ. அதுக்கு தகுந்தாப்பில் அடுத்த எபிசோடு வந்து அந்த சீரீஸில் வரும். ஸோ இந்த மீன் டைம் சிட்டிங் வித் புத்தா செஷன் போடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பர்டிகுலர் பாட்காஸ்ட். ஏன்னா இந்த பர்டிகுலர் டாபிக் வந்து நான் கொஞ்சம் பேசணும்னு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். பட் ஏதோ ஒரு காரணத்தினால பேசியிருக்கேன் சில எபிசோட்ஸில் முன்னாடி, அங்கேயும் தொட்டிருக்கேன். பட் ஆனால் என்னால் ஃபுல்லாக வந்து அதை வந்து என்ன சொல்கிறது, ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஒரு கான்டென்ட் ட்ரிவனாக என்னால் கொடுக்கணுன்னு மைண்ட் வந்ததில்லை. பிகாஸ் ஐ டோன்ட் ஒர்க் வித் அ ஸ்கிரிப்ட். ஐ ஜஸ்ட் ஸ்பீக் வித் மை ஸ்பீக் வித் மை ஹார்ட் அவுட். ரொம்ப கிளிஷேவாக இருக்குது, பட் அதான் உண்மை. நான் அப்படியே வந்து ஓப்பனாக பேசுகிறதுனால அப்போ நான் டிவைட் ஆகி போயிடுவேன். ஸோ அப்படி மிஸ் பண்ணது தான். ஸோ அதனால் அதை ஒன்று பண்ணணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கும்போது சில விஷயங்கள் வந்து ஸோ அது பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்னதாக ஒரு கைண்ட் ஆஃப் ரிக்வஸ்ட் ஃப்ரம் மை எண்ட் டு த லிசனர்ஸ். எனக்கு வந்து ஐ ரியலி வாண்ட் டு மேக் திஸ் பர்டிகுலர் பாட்காஸ்ட் ஃபார் மோர் இன்ட்ராக்டிவ். நான் வந்து எப்படி இதை வந்து ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே நான் ரிக்வஸ்ட்டாக வச்சா ரீச்சுக்கு பிச்சை கேட்குற மாதிரி ஆகிடுன்னு பார்க்குறேன். பட் என்ன சொல்கிறது, ஐ திங்க் ஐம் அட் த ஸ்டேஜ் வேர் ஐ கேன் அஃபோர்ட் டு ரிக்வெஸ்ட் யூ ஆல் டு டூ லிட்டில் பிட் அ ஃபேவர் ஃபார் மீ. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ரை டு ஷேர் திஸ் பாட்காஸ்ட், சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸை கனெக்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்துட்டு ஒரு ஐடியா வச்சுருக்கேன். அது இப்போயே நான் சொல்லிட்டேன்னா வந்து அதை சொல்லி உங்கள்கிட்ட வந்து நான் வந்து இது கேட்குற மாதிரி ஆகிடும். ஐ ஹேவ் ஒன் ஐடியா. அது கொஞ்சம் அம்பிஷியஸ் தான். இந்த சோஷியல் மீடியா டெவலப் பண்ணோன்னே எனக்கு முன்னாடி ஒரு ஐடியா ஒன்று இருந்தது. அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஐ நீட் லிட்டில் பிட் ஆஃப் பியர்ஸ். ஸோ அதே மாதிரி நீங்களும் வந்து ஐ ஜஸ்ட் வாண்ட் யூ கைஸ் டு பி a பார்ட் ஆஃப் திஸ் பாட்காஸ்ட் as well then and there. உங்களுடைய நோட்ஸ் எதாவது இருந்ததுன்னா நீங்கள் அனுப்பலாம். விச் யூ ஃபீல் நீட்ஸ் டு பி ஷேர்டு வித் த ஃபோக்ஸ். அது கம்ஃபர்டபுளாக என்னுடைய பர்வியூக்குள்ளே வந்ததுன்னா ஐ வில் டெஃபினெட்லி அப்லோட் இட். அது நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன். ஸோ அது நோக்கி நான் வந்து நகரணும்னு ட்ரை பண்ணுறேன். பட் something is lagging me out. So at the moment அந்த பர்டிகுலர் இதுக்காக வந்துட்டு ஐ request you all to share this podcast, get us some new people, like-minded people தான். ஸோ வந்து நம்ம பேசுகிறதெல்லாம் நான் பேசுகிறது கேட்குற நீங்களும் அட் த எண்ட் ஆஃப் த டே என்னுடைய பக்கெட்டுக்குள்ளே இருக்கீங்க. ஸோ we don't need what to get 10K followers, 20K followers and all. We can have, ஏன்னா உங்கள் சைடு ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் பீப்புள் இருந்தாங்கன்னா ஒரு இது பண்ணலாம். ஸோ என்ன ஐடியான்றதை நான் சொல்லிடுறேன். ஐ டோன்ட் வாண்ட் டு ஹைட் இட். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிரியேட் அ ஸ்டடி சர்க்கிள் ஃபார் அஸ் இன் த சென்ஸ் சேம் மைண்டட் பீப்புள். இட்ஸ் நாட் லைக் ஒரு பெரிய ஒரு இது மாதிரி கிடையாது. ஒரு ஸ்டடி சர்க்கிள் மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. இப்போ சோஷியல் மீடியா வந்ததுக்கப்புறமேட்டுக்கு என்னோட டிஸ்கார்டு வந்து அது அபேண்டன். ஸோ அதை நான் ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணி வி கேன் ஹேவ் அ ஸ்டடி சர்க்கிள்ன்ற ஒரு ஐடியா இருக்குது. ஐ நீட் மோர் பியர்ஸ் ஃபார் தட். யூடியூப்பில் வந்து ஐ நீட் லிட்டில் பிட் ஆஃப் மோர் சப்ஸ்கிரிப்ஷன். எதுக்குன்னா எனக்கு காசு வரணுங்கிறதுக்கு கிடையாது. 500க்கு மேலே போனால் தான் அந்த கம்யூனிட்டி போஸ்ட் ஒன்று போட முடியுமோ, அது இல்லைன்னா அது லாக் ஆகிடுமோ. ஸோ ஐ திங்க் ஐ ஹேவ் 300 ஆர் சம்திங். ஸோ கைண்ட்லி ஷேர் திஸ். எனக்கு வந்து இது கொஞ்சம் என்னோட ஈகோ டச் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஐம் நாட் அ பர்சன் ஹூ லைக் டு request people to do me a favor. Especially in social media, I don't want to do that. But I think I really want you guys to think and do it. If you don't want it, just don't do it. I don't mind about it. ஸோ என்னோட ஈகோ பிரேக் பண்ணிட்டு தான் இந்த ரிக்வெஸ்ட் வைக்கிறேன். ஸோ அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். ட்ரை டு ஷேர் திஸ் வேர் எவர் யூ கேன். ஏன்னா தட் கிவ்ஸ் மீ லிட்டில் பிட் ஆஃப் வாட் டு சே, ஒரு பேக்கப் மாதிரி ஒரு ஐடியா கூட இருக்கலாம். நான் வந்து ஃப்யூச்சரில் வந்து ஐ ரியலி வாண்ட் டு பர்சியூ திஸ் ஆஸ் மை கரியர் நினச்சா கூட வந்துட்டு இவ்வளோ வருஷம் பண்ணியிருக்கோம் அப்படின்ற போது ஏதாவது நமக்கு வந்து
என்ன சொல்கிறது, இதிலேருந்து எதாவது நம்ம பண்ண முடியுமா அப்படின்னு யோசித்தாலும் அதுக்கும் எனக்கு யூஸ் ஆகும். ஸோ என்னோட செல்ஃபிஷ்னஸுக்கும் நீங்கள் வந்து தீனி போகணுன்னு நினச்சிங்கன்னா அப்படி நினச்சிக்கலாம். பட் உண்மையான கான்செப்ட்னா ஐ வாண்ட் டு கிரியேட் அ ஸ்டடி சர்க்கிள், inbound study circle where we can actually talk a lot of stuffs and we can discuss, we can share books, we can share ideas. ஒரு எய்த்தன்ஸ் உடைய ஃபோரம் மாதிரி ஒன்று பண்ணணும். ஸோ அதனால் வந்து எனக்கு ரொம்ப நாள் ஆசை இருக்குது. ஸோ அதுக்கு நான் ஒரு கோலே வச்சுருந்தேன், இத்தனை மெம்பர் எனக்கு இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு கோல் வச்சுருந்தேன். அப்போ நான் இப்போ சோஷியல் மீடியா வெறியாக இருக்கும்போது அப்புறம் இட் காட் டைல்யூட்டட். ஸோ அதனால் ப்ளீஸ் கன்சிடர் திஸ் as a request from me. Try to share my podcast, share minds, share our podcast to fellow folks who can understand what we say or what we think, how we work அப்படின்னு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா pull them in and we will have some, going forward we will have more interaction, because I know social media வந்து I'm not that much of active. I really want to be active, so I'm going to be active going forward. I try my best. ஸோ அதனால் வந்து பண்ணுறேன். ஸோ அதனால் அதையும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. இட் will be very great helpful for you. So okay, without further ado we'll go to the topic. ஸோ இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் வந்து எனக்கு ரொம்ப 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 ஒரு முக்கியமான டாபிக். ஏன்னா இது என்னுடைய லைஃப்பில் நான் வந்து என்ன சொல்கிறது, இந்த பர்டிகுலர் ஜோனை வந்து கிராக் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். பட் ஓரளவுக்கு ஐ எம் அட் ஸ்டேஜ் வேர் ஐ கேன் சே ஓகே நம்ம கிராக் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு வந்திருக்கு. ஸோ கம்ஃபர்ட் ஜோன். ஸோ உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன் ஹவு இட் பிளேஸ் அப்படிங்கிறத ஒரு ஃபிலாசபிக்கல் ஆஸ்பெக்டில் தான் நம்ம இந்த பாட்காஸ்ட்டில் பார்க்க போகிறோம். எஸ், திஸ் இஸ் சிட்டிங் வித் புத்தா செஷன். ஸோ சிட் பேக், ரிலாக்ஸ் அண்ட் வாட் டு சே, என்ஜாய். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கான்செப்ட் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இந்த கம்ஃபர்ட் ஜோனுங்க பேசும்போது எல்லாம் அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. நீ உன் கம்ஃபர்ட் ஜோனோட வெளியே வான்னு சொல்லிட்டு. தெர் ஆர் மெனி அதர் வேஸ் டு சே தட் அண்ட் மெனி அதர் ரீசன் டு சே தட். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு ஒரு வேலை செஞ்சால் தான் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு லைஃப்பில் ஒரு சேலஞ்சிங் இருந்தால் உங்களுக்கு லைஃப்பில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும், நீங்கள் வந்து உங்களுடைய கக்கூனுக்குள்ளே எப்படி எக்ஸெட்ரா சொல்லுவாங்க. பட் நம்ம இந்த பாட்காஸ்ட்டில் வந்து 2 ஆஸ்பெக்டில் பார்க்க போகிறோம். ஒன்று சோஷியல் இன்ட்ரோஸ்பெக்டிவ், இன்னொன்று வந்துட்டு பர்சனல் இன்ட்ரோஸ்பெக்டிவ். பர்சனலாக நம்ம என்ன கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கோம் அப்படிங்கிறது நம்ம வந்து இதில் வந்து நம்ம கொஞ்சம் வந்து டிக் டவுன் பண்ண போகிறோம். ஸோ இதை ஃபிலாசபிக்கல் ஆஸ்பெக்டில் அப்ரோச் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஐ ஃபர்ம்லி பிலீவ். ஏன்னா சில பர்டிகுலர் டாபிக்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ராக்டிக்கலாக நீங்கள் அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் சில டாபிக்ஸ் ஃபிலாசபிக்கல் அப்ரோச் பண்ணிங்கன்னா இட் கிவ்ஸ் யூ மோர் மோர் ட்ரைவ் த்ரூ, உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு ட்ரைவ் கிடைக்கும். ஸோ அந்த ஒரு ஆஸ்பெக்டில் இந்த பர்டிகுலர் டாப்பிக்கை வந்து நம்ம அணுக ரொம்ப முக்கியம். இஸ் யுவர் கம்ஃபர்ட் ஜோன் அ கிரேவ் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எஸ் இட் இஸ், போத் எமோஷ்னலி அண்ட் ஃபிசிக்கலி. இது எல்லாருமே சொல்கிறது தானடா, நீ என்ன புதுசாக சொல்ல போகிற கேட்டிங்கன்னா இருக்குது. இப்போ இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா ஐம் கோனா இன்ட்ரடியூஸ் யூ ஃபிலாசபி ஃப்ரம் பிளாட்டோவுடைய ரிபப்ளிக்ங்கிற புக்கு. ஃபிலாசபியை ஃபாலோ பண்ணுற எல்லாருக்கும், ஃபிலாசபியை மேஜராக படிக்கிற எல்லாருக்கும் தெரியும். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க. தேர் இஸ் அ கிரேட்டஸ்ட் கிரியேஷன் ஆஃப் என்ன சொல்கிறது, மேன்கைண்ட் எவர் ப்ரொடியூஸ்ட் வந்து பிளாட்டோவுடைய தி ரிபப்ளிக். அதில் வந்து பிளாட்டோ வந்து ஒரு கான்செப்ட் பேசுகிறார். என்ன பேசுகிறாருன்னா வந்துட்டு ஆல்கிரி ஆஃப் கேவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்கிரி ஆஃப் கேவ் அப்படிங்கிறது நீங்கள் என்ன நினச்சிங்கன்னா, அது என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு கேவ், ஒரு குகை இருக்குது. அந்த குகைக்குள்ளே ஒரு 5-6 பிரிசனர்ஸ் இருக்காங்க. அந்த குகை எப்படி இருக்குன்னா, பூமிக்கு அடியில் குழி நோண்டி ஒரு பங்கர் மாதிரி அடியில் இருக்காங்க. அவங்க பிறந்தது எல்லாமே அங்கே தான். அந்த 5 பிரிசனர்ஸும் அந்த 6 பிரிசனர்ஸும் பிறந்தது எல்லாமே அங்கே தான். அவங்கள ஒரு செயினில் கட்டி போட்டிருப்பாங்க ஒரு செவுத்துக்கிட்ட. அது வந்து அவங்க ஒரு வாலை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களால திரும்பி பின்னாடி இருக்கிற செவுத்துக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு பார்க்க முடியாது. ஸோ ஒரு மிஸ்டீரிக்கல் ஃபிகர்ஸ் வந்து அந்த கேவுக்குள்ளே வந்து என்னென்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஃபயரை கொளுத்திட்டு அந்த ஃபயருக்கு முன்னாடி வந்துட்டு பறவை, என்ன சொல்கிறது, மேலே இருக்குல்ல அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த இயற்கை காட்சிகள், பறவை, மரம், அலை, க்ளவுட்ஸ், இதெல்லாம் வந்து ஷேப்ஸாக பண்ணி அந்த நெருப்புக்கிட்ட காமிப்பாங்க. ஸோ இந்த பிரிசனர்ஸ் வந்து உட்காந்து பார்க்கும்போது அதோட ரிஃப்ளெக்ஷன் வந்துட்டு அதில் தெரியும். ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த ரிஃப்ளெக்ஷன் தான் அவங்களுடைய லைஃப். ஸோ இதுதான் ஆல்கிரி ஆஃப் கேவுடைய ஃபஸ்ட் ஸ்டேஜ், எல்யூஷனில் வாழ்கிறது. ஸோ அவங்க வந்து ஒரு எல்யூஷன்லேயே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ரியாலிட்டிங்கிறது அதுதான். அதுக்கு என்ன பேருன்னு கூட அவங்களுக்கு தெரியல, அவங்களே ஒரு பேர் வச்சுப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு அது பறவைன்னு தெரியும், பட் அந்த 5 பேர் வந்து வெளி உலகத்தையே பார்க்காதவங்க, அவங்க அந்த கேவ்லேயே பிறந்தவங்க, கேவ்லேயே வாழ்ந்தவங்க. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் அதுக்கு அவங்களே ஒரு பேர் வைக்கிறாங்க. பறவைக்கு வேறு ஏதோ பேர் வைக்கிறாங்க, எக்ஸ்ன்னு வைக்கிறாங்க, ஒய்ன்னு வைக்கிறாங்க, ஏதோ சம்திங் வைக்கிறாங்க. தே நெவர் நியூ வாட் இட் இஸ். ஹியூமன் டெண்டன்சி என்னென்னா, வி ரியலி வாண்ட் டு நேம் ஸ்டஃப். ரியலி
நமக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு மிஸ்டரியே பிடிக்காது. இந்த பர்டிகுலர் பாயிண்ட் ஞாபகம் வச்சுங்க. இந்த மிஸ்டரி பிடிக்காதுங்கிறது உங்கள் கம்ஃபர்ட் ஜோனுக்கு வந்து எவ்வளோ முக்கியமாக இருக்குன்னு அப்புறம் சொல்ல வரேன். ஹியூமன்ஸ் வந்து மிஸ்டரி வந்து பிடிக்காதுன்னா அவங்களுக்கு தே நீட் ஆன்சர்ஸ். ரொம்ப நேரத்துக்கு மேலே வந்து ஒரு மிஸ்ட்ரி அவங்களால வந்து ஹோல்ட் பண்ணி பார்க்க முடியாது. இன்னும் மிஸ்ட்ரி என்னாச்சு ஏன் இது என்ன இதுக்கப்புறம் என்ன அப்படின்ட்டு, பிகாஸ் வி ஆர் க்யூரியஸ் பை நேச்சர். ஸோ அதனால் வந்துட்டு ஒரு அன்னோன் திங் வந்தால் வி ரியலி வாண்ட் டு நேம் இட். புரியுங்களா? ஒரு அன்னோனாக ஒரு விஷயம் வந்துன்னா அது அன்னோன் என்ன நம்ம தெரிஞ்சாலும் அதுக்கு ஏதாவது நேம் பண்ணணுன்றத முயற்சி பண்ணிட்டே இருப்போம். ஸோ அது மாதிரி அவங்க தே ஹவ் நேம்ட் இட் ஆன் தேர் ஓன். ரியாலிட்டி நல்லா தெரிஞ்சுக்கிங்க. அவங்க வெளி உலகத்தை பார்த்ததே கிடையாது, அந்த கேவுக்குள்ளேயே தான் இருக்காங்க. ஸோ கேவ் விட்டு அவங்க வெளியே வந்தது கிடையாது. ஸோ ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, அந்த 5 பிரிசனரில் வந்து ஒரு பிரிசனர் மட்டும் வாஸ் ஏபிள் டு எஸ்கேப். தப்பிச்சு போயிடுறாரு. தப்பிச்சு மேலே போய் பார்க்குறாரு. அந்த மேலே உலகமே வேறு மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு ஹி வாஸ் வெரி ஹார்ட் டு அடாப்ட் டு இட். அந்த அவன் உள்ளே போன உடனே அந்த பறவையெல்லாம் பார்க்குறான். ஹி காட் ஃபியர்ட். என்னடா இதெல்லாம் இப்படி இருக்கே, நம்ம பார்த்தது இல்லையே. புரியுதில்ல, ஒரு புது உலகத்தை நீங்கள் வந்து பார்க்குறீங்க. ஒரு புதுசாக ஒரு விஷயம் நடக்குது உங்களை சுற்றி, அதை பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அது அவனால் ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணிக்கவே முடியல. ஹி வாஸ் நாட் ஏபிள் டு அப்சர்வ் எனி ஆஃப் இட். பேனிக் ஆகிறான், ஒரு ஆங்ஸைட்டிக்குள்ளே போகிறான். அது வெளியே அந்த பிரிசனர் பயப்படுறான். ஏதாவது பறவை வந்தால் பயப்படுறான். அவன் ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்தா மரத்தை அவன் வந்து ஷேடோவாக தான் பார்த்துருக்கான். அதுக்கு அவன் இத்தனைக்கு வேறு பேர் வச்சுருக்கான். அங்கே அதுக்கு என்ன பேருன்னு கூட தெரியல. அது ஒரு ரியல் பீயிங்காக நிற்கிது. பிகாஸ் his entire life is in illusion. அந்த illusion he or his fellow peers created. அவங்களா உருவாக்கப்பட்ட பேரெல்லாம் உருவாக்கப்பட்ட விஷயங்கள்லாம் இங்கே நிஜமாக நிற்கிது. நிஜங்கிறதே உணர்றான். அப்போ தான் அவனை பொறுத்த வரைக்கும் அது வந்து ரியாலிட்டி கிடையாது, அது ஒரு வேறு டைமென்ஷன். அவனை பொறுத்த வரைக்கும் அந்த illusion தான் ரியாலிட்டியாக இருக்குது. அதை விட்டு வெளியே வந்தானா, ஏன்னா நீங்கள் ஒரு ரியாலிட்டின்னு ஒன்று நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ரியாலிட்டி நீங்கள் வாழ்ந்து பார்க்கணும். அப்போ தான் அதான் ஆப்போசிட் illusion உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அங்கே அவனுக்கு தெரியவே இல்லை. அவனை பொறுத்த வரைக்கும் அது ஒரு டிஃப்ரெண்ட் ரியாலிட்டி. அப்புறம் கொஞ்ச நாள் அங்கே இருக்கான், கொஞ்ச நாள் அப்சர்வ் பண்ணுறான். அப்புறம் தான் தெரியுது அங்கே இருக்கிறதெல்லாம் அவனுக்கு வந்துட்டு அவனை வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு வரல, அவனை வந்து தாக்குறதுக்கு வரல. ஸோ இதுதான் ரியல் அப்படின்னு உணர ஆரம்பிக்கிறான். அங்கே வாழ தான் அந்த ரியாலிட்டிக்குள்ளே அவன் வந்து the reality starts consuming him. So he starts consuming reality. ஸோ ரியாலிட்டி மட்டும்தான் இட்ஸ் ஒர்க்ஸ் ஆன் அ போத் வே. ஸோ அதை அவனை கன்சியூம் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ அவன் வந்துட்டு ஒரு என்லைட்டன் ஸ்டேட்டுக்கு வரான். ஓகே, என்லைட்டன்னு சொல்ல முடியாது, ஹி அண்டர்ஸ்டுட் வாட் இஸ். ஸோ வி ஆர் லைக் தட், நம்ம இப்படி இருந்திருக்கோம், அது நமக்கு வந்து நல்லது கிடையாது. நம்ம அங்கே ஹாப்பியாக இருந்தோம், சாப்பாடு இருந்துச்சு, கட்டி போட்டிருந்தாலும் அதான். ஏன்னா அவன் பிறந்ததுலேருந்து சங்கிலியில் இருக்கான். அவனை பொறுத்த வரைக்கும் இதுதான் வாழ்க்கை. ஸோ சங்கிலிங்கிறது அவனோட பார்ட் ஆஃப் பாடி மாதிரி தான். ஸோ இதெல்லாம் மீறி வந்தப்பறம் தான் அவனுக்கு எல்லாம் தெரியுது. சரி, இதை உடனே நம்ம போய் கீழே போய் சொல்லணும்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கீழே வரோம். அந்த கேவுக்குள்ளே வந்து ஈ ஸ்டார்ட்ஸ் எக்ஸ்பிளைனிங் வாட் இஸ் ஹேப்பனிங் தேர், வாட் இஸ் தேர், அது அப்படி இருக்குது, இது அப்படி இருக்குது, இதெல்லாம் பயங்கரமாக இருக்குது. நீங்களாம் ஒன்று இந்த கீழே இருக்கிற அந்த 4 பேர் இருக்காங்களே, அவங்களுக்கு வந்துட்டு தே ரியலி டோன்ட் பிலீவ் தட் அண்ட் டேக் அஃபென்சிவ். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவன் வந்துட்டு ஏதோ போய் பார்த்துட்டு ஏதோ அபத்தமாக பேசிகிட்டு இருக்கான், வந்து பேய் பிடிச்சிச்சு. ஐ சே லைக் தட். இவன் வந்து நார்மல் கிடையாது, இஸ் அப்நார்மல். பட் இஸ் ஆக்சுவலி நார்மல். அவங்கள பொறுத்தவரைக்கும். ஏன்னா அவங்க வந்து தே நெவர் சீன் தட் பிகாஸ் தேர் ஷாக்கிள் டு இட். தேவர் ஷாக்கிள் டு தட் பர்டிகுலர் ஸ்பேஸ் அண்ட் தேவர் கம்ப்ளீட்லி பிலீவ் தட் illusion இஸ் தேர் ஓன் வேர்ல்டு. அந்த illusion தான் அவங்களோட உலகம் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களுடைய அந்த ஷாக்கிள்குள்ளேயே இருந்தனால இவனை வந்து ஒரு கட்டத்து மேலே அவுட்காஸ்டாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. தே ஸ்டார்டட் அப்யூசிங் ஹிம் வெர்பலி அண்ட் ஆல். இட்ஸ் லைக் தட். ஒரு கட்டத்துக்கு மேலே ஹீ ஃபெல்ட் வெரி டிசப்பாயிண்டட். இந்த வெளிலேருந்து வந்தால் வந்துட்டு அவனுக்கு ஒன்றுமே தெரியாமல் போகுது. இதுக்கப்புறமேட்டுக்கு அல்கரி ஆஃப் த கேவ் வந்துட்டு டேக்ஸ் அ டிஃப்ரெண்ட் டேர்ன். எதனால் எங்கே போகும்னு நான் சொல்லிடுறேன். அந்த பிளேட்டோ என்ன சொல்கிறாருன்னா, அந்த வெளிலேருந்து வந்து இங்கே பேசுகிறான் பார்த்தீங்களா, அவன் தான் ஒரு ஃபிலாசபர், அவன் தான் ஒரு ஃப்ரீ திங்கர். அவன் வந்துட்டு ஃபஸ்ட்டு சொல்லும்போது இந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் எடுத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் அல்கரி ஆஃப் த கேவோடைய அர்த்தம். பட் நம்ம அதுலேருந்து அதை எடுத்துக்க வேண்டாம், அதை எடுத்துக்க தேவையில்லை. பிகாஸ் ஃபிலாசபி இஸ் ஃபார் அஸ் டு மாடிஃபை, ரைட், விச் ஐ பிலீவ். ஸோ அந்த டாபிக் நம்ம போகல. ஸோ இந்த கதையை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் அல்கரி ஆஃப் த கேவ். இன்னொரு கதை உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் நான். ஸோ அது எப்படி வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பேசிகிட்டு இருக்கும்போது ஸ்டாய்க்ஸ் என்ன ஸ்டாய்கிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டாய்கிசம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது ஃபிலாசபியில். ஸோ அது ஒரு வே ஆஃப் லைஃப் என்ன சொல்கிறது, வே ஆஃப் லிவிங் எ லைஃப். அதுக்கு வந்து மொக்கையாக ஷார்ட்ஸ் எல்லாம் போடுவானுங்க. அது வந்து கையை கத்தியால் அறுத்துக்கிட்டானா ஸ்டாய்க் மென் அப்படின்னா வந்து திருப்பி பெயின் என்டியூர் பண்ணுவாங்க, அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டாய்கிசம் பற்றி நம்ம என்ன சொல்கிறது ஒரு ஃப்ரெஷ் என்ன சொல்கிறது ஒரு ஃப்ரெஷ் பாட்காஸ்ட்டே போடுவோம் ஸ்டாய்கிசம் பற்றி. ஸோ அது வந்துட்டு கொஞ்சம் அது பெரிய டாபிக். ஸோ நான் அந்த பாயிண்ட் சொல்கிறேன். செனக்காங்கிறவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்துட்டு ஸ்டாய்கிசத்தோட ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபவுண்டரில் ஒருத்தர் அவர் தான். ஸோ அவர் தான் வந்துட்டு கொண்டு வராரு. ஸோ ஏன் அவரை பற்றி இங்கே சொல்ல வரேன்னா, அவர் யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். நீங்கள் நீரோ தெரியும்ல, த மோஸ்ட் ப்ரூட்டல் டிக்டேட்டர் ரூலர். ஓகே, ஏத்தன்ஸோடைய மிகப்பெரிய டிக்டேட்டர்ஸ் அண்ட் ரூலர்ஸாக இருந்தவர் தான் நீரோவுடைய ஒரு என்ன சொல்கிறது
நீரோவுடைய குருநாதர் அவர் லிட்ரலாக. ஹி வாஸ் ஆக்சுவலி அ டியூட்டர் ஃபார் நீரோ என்ன பண்ணுறான்னா, இவரை நீயே தற்கொலை பண்ணிக்கோன்னு சொல்லி தண்டனை கொடுத்து அவரை பாத்ரூமில் தள்ளி கத்தியை கொடுத்து நீ கழுத்து அறுத்துக்கோன்னு சொல்லி சாவடிச்சிட்டான். ஸோ ஹீ கமிட்டட் தி அன்திங்கபிள். ஸோ அவனே வந்துட்டு கையில் நீ பண்ணணும்னு சொன்ன. நீரோ இஸ் லைக் தட். நீரோ பற்றியும் பேசலாம், அந்த 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 பர்டிகுலர் டாபிக் பேச ஃபுல்லாக பேசுவோம் நம்ம. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, அவருக்கு இந்த தண்டனை கொடுக்குறாங்க. நீ வந்துட்டு நீ பண்ணணும்னு சொன்ன உடனே அவருடைய ஒய்ஃப் இருக்காங்க, பலிகினான்னு சொல்லுவாங்க. அவருக்கு 2 குழந்தைங்க இருந்துச்சு. ஒய்ஃப் அண்ட் பலினா வந்துட்டு லிட்ரலாக வந்துட்டு தேவர் கிரைங். அந்த ஒய்ஃபும் அவங்க குழந்தைய அழகிறாங்க. அப்போ வந்துட்டு இவர் செனக்கா வந்து திரும்பி பார்த்துட்டு சொல்கிறாரு, எங்கே இந்த பாத்ரூம்குள்ளே போகிறாரு, கையை அறுத்துக்கிட்டு சூசைட் பண்ணிக்க காவல்களோட போகிறாரு. அங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, வாட் தேர் இஸ் என்ன சொல்லுவாங்க, ஐ ஃபர்காட் வாட் இஸ் ஆக்சுவலி வாட் தேர் இஸ் நீட் ஓவர் அ பார்ட் ஆஃப் வாட் தேர் இஸ் அ நீட் என்னங்க மறந்துட்டேங்க, இருங்க ஒரு கூகுள்லேயே பார்த்துறேன், நான் பாட்டு தப்பாக சொல்லக்கூடாது, ஒரே செகண்ட். வாட் தேர் இஸ் நீட் டு வீப் ஓவர் அ பார்ட் ஆஃப் லைஃப், த ஹோல் ஆஃப் இட் கால் ஃபார் டியர்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ அதுக்கு என்ன அர்த்தம்னா, முக்கியமான ஃபிலாசபி, எதுக்கு நீ வந்து வீப் பண்ணுற, இதில் என்ன நான் போகிறதுல என்ன வீப் இருக்க போகுது, மொத்தமாக நீ பார்த்தாலே வந்து மொத்த வாழ்க்கையே வந்து ஒரு ஒப்பாரி தான் அப்படிங்கிற மாதிரி வந்து அதுலேயும் இதுக்கு மட்டும் நீ வந்துட்டு அழுகுற அப்படிங்கிற மாதிரி ஈ கேவ் அ கான்டெக்ஸ்ட் அண்ட் ஈ லெஃப்ட். ஸோ இப்போ நீங்கள் 2 கதை பார்த்தீங்க. ஸோ கம்மிங் பேக் டு அவர் டாபிக், கம்ஃபர்ட் ஜோன். ஐ திங்க் யூ ஆல்ரெடி would have understand where I'm coming from. நான் என்ன சொல்ல போகிறீங்க நீங்கள் ஓரளவு கெஸ் பண்ணியிருப்பீங்க. there is no beating around the bushes. நம்ம வந்துட்டு நம்ம லைஃப் சாய்ஸஸ் எடுக்கும்போது we were வெரி ப்ரொடெக்டிவ் ஃபார் அஸ். ஓகேங்களா? சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் யூ வாண்ட் டு சர்வைவ். ஸோ பேசிக்காக அந்த நான் சொன்னேன்ல 2 ஆஸ்பெக்ட்ஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று வந்து சோஷியல் இன்ட்ரோஸ்பெக்டிவ் அண்ட் பர்சனல் இன்ட்ரோஸ்பெக்டிவ். சோஷியல் இன்ட்ரோஸ்பெக்டிவ் பற்றி நான் சொல்லணுன்னா, இட் இஸ் வெரி அபண்டன்ட் அண்ட் வெரி கிளியர். எல்லாருமே சொல்கிறது தான். சோஷியல் ஆஸ்பெக்டிவ்லாம் நீ வந்துட்டு ஒரே வேலையில் இருக்காத, வேறு வேலைக்கு மாறு, கம்ஃபர்ட் ஜோன்லேயே வாழாத, கஷ்டங்களை பாரு, நீ வந்து ஒரு கஷ்டத்தை வந்து நீ அனுபவிச்சா தான் தெரியும் அப்படின்னு உங்கள் அப்பா சாதாரணமாக உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் செய்யக்கூடிய ஒரு சாதாரண அட்வைஸ் தான் அந்த சோஷியல் ஆஸ்பெக்டில் வரப்போகுது. அந்த சோஷியல் இன்ட்ரோஸ்பெக்டில் நீங்கள் வந்து புதுசாக ஒன்று பண்ணுங்கள், அது உங்களுக்கு தகுந்தாப்பில் மாறப்போகுது. ஓகேங்களா இல்லையா? ஸோ அது உங்களுக்கு தகுந்தாப்பில் மாறப்போகுது. அதை சொல்கிறதுக்கும் அதை செய்கிறதுக்கும் நிறையா பேர் இருக்காங்க. உங்களுக்கு உங்கள் அப்பா சொல்லுவார், உங்கள் அம்மா சொல்லுவாங்க, உங்கள் டீச்சர் சொல்லுவாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, என்ன மச்சான் எப்போ பார்த்தாலும் இப்படியே இருக்கிறேன், அடுத்து இதாக பண்ணுறா, கொஞ்சம் கஷ்டப்பட்டாதான்டா சோறு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்கிறதுக்கு நிறையா பேர் இருப்பாங்க. இது இட்ஸ் வெரி ஈஸி ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா அது உங்கள் கண்ணெதிர்க்க இருக்குது, உங்களுக்கே தெரியும். நான் வேலைக்கு போனால் எனக்கு சாப்பாடு, நான் வீட்டிலேயே சும்மா சுற்றிட்டு இருந்தேன்னா எனக்கு சாப்பாடு கிடையாது அப்படிங்கிறது தான். இட்ஸ் லைக் தட். வாட் அபவுட் த பர்சனல் இன்ட்ரோஸ்பெக்டிவ்? ஒரு அஸ் அ பர்சனாக, ஆஸ் அ இண்டிவிஜுவலாக, ஹாவ் யூ எவர் ஃபெல்ட் யுவர் அந்த கம்ஃபர்ட் ஜோன்? இப்போ நான் சொல்ல போது நல்லா புரிஞ்சுக்கங்க. இட்ஸ் வெரி என்ன சொல்கிறது, இட்ஸ் வெரி 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 ஹார்ட் டு டிஃப்ரென்ஷியேட். இது ரொம்ப ரொம்ப கஷ்டம், இது ரொம்ப தின் லைன். நான் சொல்கிறத நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த பாட்காஸ்ட் வந்து இட் வில் பி ரியலி குட் ஃபார் யூ டு ஃபீல் வாட் ஐ ஃபீல். புரிஞ்சுங்களா இல்லையா? ஐம் நாட் டெல்லிங் யூ தட் இது வந்து உங்கள் லைஃபே மாற்றும், அப்படிலாம் நான் சொல்ல வரல. இதை கரெக்டாக நான் சொல்ல டிஃப்ரென்சியேஷன் நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இட் வில் வெரி நைஸ். ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துங்க. ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலிங்க, சாப்பாடுக்கே வழி இல்லை. ஒரு பையன் அவன் வந்துட்டு என்ன சொல்கிறது, இந்த இதிலலாம் காமிக்கிற மாதிரி ஸ்ட்ரீட் லைட் வெளிச்சத்தில் தான் படிக்கிறான். அவன் வந்து எல்லாமே இதான் பண்ணுறான், அதான் பண்ணுறான், அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்கிறான். அவனுக்கு கம்ஃபர்ட் ஜோன்னா என்னன்னே தெரில அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். அதான் உண்மை. பட் இஸ் இட் ட்ரூ அப்படின்னு நம்ம கேட்கணும். இப்போ தான் அந்த எமோஷ்னல் ஆஸ்பெக்ட் உள்ள வருது. நான் சொன்ன தெரியுமா, அந்த பர்சனல் இன்ட்ரோஸ்பெக்ட் தான் இங்கே உள்ள வருது. ஹீ மேபி ஹாவ் அ ஹார்ட் லைஃப், நான் இல்லைன்னு சொல்லலை. அவனுக்கு வந்து சாப்பாடு கஷ்டமாக இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனால் எமோஷ்னல் லெவலில் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பா கூட இருப்பாங்க. அவன் வந்துட்டு அவனுக்கு ஏதாவது ஒன்றுனா, அவன் கஷ்டப்பட்டால் நீ படிக்கணும்டா, நான் அவனை படிக்க வைக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு செலவு பண்ணக்கூடிய அம்மா அப்பா இருப்பாங்க. ஓகேங்களா? அவனுக்கு அது கம்ஃபர்ட் கிடையாது. அவன் வாழ்கிற வாழ்வாதாரம் கம்ஃபர்ட் கிடையாது. ஏன்னா சோஷியல் லெவலில் அவனுக்கு வந்து ஃபிசிக்கலாகவும் என்ன சொல்கிறது, ஒரு ஃபிசிக்கல் பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தீங்கன்னா அவன் கஷ்டப்படுறான் தான். பட் எமோஷ்னலாக பர்சனல் பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தீங்கன்னா ஹீ இஸ் நாட் லைக் தட் இஃப் ஹி ஹாஸ் சப்போர்ட்டிங் ஃபாதர் அண்ட் மதர். புரியுதுங்களா இல்லையா? ஒரு அம்மா அப்பா கஷ்டப்பட்டு அந்த பையனை படிக்க வைக்கிறாங்கன்னா ஹீ இஸ் லிட்டில் பிட் கம்ஃபர்ட். இது என்னடா இது ரொம்ப ஹார்ஷாக நான் சொல்கிற மாதிரி இருக்கும், இது என்னடா இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு தோன்ற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் பிரித்து தான் ஆகணும். ஓகேங்களா? நான் கஷ்டப்படுறேன் நீங்கள் சொல்கிறது எல்லாமே வந்துட்டு ஃபிசிக்கல் என்டிட்டி வந்து மெட்டாஃபிசிக்கல் இல்லாமல் வெறும் ஃபிசிக்கலான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வச்சு தான் சொல்லணும். நம்ம எதுவாக இருந்தாலும், நான் வந்து நடந்தே போய் ஸ்கூலுக்கு போனேன், எல்லாம் ஓகே. பட் உங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும் அப்படிங்கிற நிலைமைக்கு உங்களை தள்ளினத்துக்கு யூ ஹேட் a little bit of comfort.
தட் கம்ஃபர்ட் கம்ஸ் ஃப்ரம் யுவர் எமோஷ்னல் சப்போர்ட். புரியுதுங்களா? இந்த எமோஷ்னல் சப்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப உங்கள் கம்ஃபர்ட் ஜோன் டிட்டர்மைன் பண்ணுதுங்க. இப்போ வந்துட்டு நான் இருக்கேன், நான் சொன்னேன் தெரியுமா, நம்ம எல்லாருமே வந்துட்டு வி ஆர் வெரி 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 ப்ரொடெக்டட் டுவர்ட்ஸ் அஸ். என்னையே நான் பாதுகாத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்டுக்கு முக்கியமானது. எமோஷ்னலாகவும் ஹியூமன் எப்போ ஹியூமன் வந்து எமோஷனல் இன்டெலிஜென்ஸை வந்து உருவாக்கினானோ அவன் அப்பயே வந்து தன்னையே தானே எமோஷ்னலாக பாதுகாத்துக்கணும்னு முடிவு பண்ணிட்டான். அதை சுற்றி உருவாக்கப்பட்ட கக்கூன்ஸ் தான் வந்துட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற அந்த ட்ரஸ்ட்டு, லவ், வாட் டு சே, தமிழில் சொல்கிறது அன்பு, பாசம், பரிவு, இதெல்லாம் தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கே உருவாக்கப்பட்டது. இப்போ இதனால் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துங்க, உங்கள் ஜென்சி ஃபோக்ஸ் தான் எடுத்துப்போம். ஜென்சி ஃபோக்ஸ் எடுத்துக்கலாம், இல்லை மில்லியன்ஸ் கூட எடுத்துக்கலாம். ஒய் யூ வாண்ட் டு ஹாவ் ரிலேஷன்ஷிப், ஓகேங்களா, வித் அதர் பர்சன் அப்படின்னா என்ன? நீங்கள் ஒன்றே சொல்லலாம், வி ஆர் ஆல் சோஷியல் அனிமல்ஸ் அப்படிங்கிறலாம். இஸ் தட் ஸோ? அது மட்டும்தான் காரணமாக கேட்டிங்கன்னா கிடையாது. யூ வாண்ட் டு ஃபீல் ப்ரொடெக்டட் எமோஷ்னலி, ஓகேங்களா, பிகாஸ் ஆஸ் அ ஹியூமன் யூ கேனாட் கன்சோல் யுவர் செல்ஃப் ஆல்வேஸ். உங்களை நீங்களே சமாதானப்படுத்தி கொள்வது என்பது மிக 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 கடினம். அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா வி த்ரைவ் ஆன் தட் எமோஷன். இட்ஸ் லைக் அ ஃபீட்பேக் மெக்கானிசம். இப்போ நான் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு வேலை செய்கிறேன், தினமும் கண்ணாடியை பார்த்து சூப்பராக பண்ணடா, நீ சூப்பராக பண்ணடா, நீ சூப்பராக பண்ணான்னு சொல்லுவாங்க. இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ்லாம் இருக்கானுங்க பாரு, அவங்க வந்து சொல்லுவாங்க, தினமும் காலையில் எழுந்து ஒன்று கண்ணாடியை பார்த்து நீங்களே உங்களை பாராட்டி கொள்ளுங்கள். ஒரு வாரம் பண்ணுவேன், 2 வாரம் பண்ணுவேன், 3 வாரம் பண்ணுவேன், 4 வாரம் பண்ணுவேன், 5 வாரம் பண்ணுவேன், 1 மாதம் பண்ணுவேன். 7ஆம் மாதத்துக்கு அப்புறமேட்டுக்கு என்ன தெரியுமா ஆக்சுவலாக ஆகுது? யூ ஆர் ஆக்சுவலி வாட் டு சே, யூ ஆர் லிவிங் இன் எல்யூஷன். புரியுதுங்களா இல்லையா? நீ செய்கிற ஆக்ட் வந்துட்டு சரியாக தப்பான்னு தெரியாமல் நான் நல்லது பண்ணேன்னா அதுதான் உண்மை. அது ஒன்று எப்படி ஆக்குதுன்னா, ஒன்றையே அறியாமல் ஒரு எல்யூஷனில் ஒன்று வச்சுக்குது. யூ ஆர் இன் எல்யூஷன். ஸோ தட்ஸ் வை த எமோஷனல் ஃபீட்பேக் கம். அதே அந்த 1 வாரம் 2 வாரம் சொல்லுவோம், 3ஆம் வாரம் யாராவது 3ஆம் மனுஷன் வந்து உங்ககிட்ட வந்து நீ நல்லா பண்ண அப்படின்னு சொன்னான்னா யூ வில் ஃபீல் ஹாப்பி. அதான் எதிர்பார்ப்பு. இதை கம்ப்ளீட்டாக டிட்டாச் பண்ணுறது பாசிபிளே கிடையாது. ஃபார் தட் யூ நீட் டு பி புத்தா. ஓகேங்களா? புத்தா மாதிரி இருந்தால் அது ஒரு டிட்டாச்மெண்ட்டுக்கிட்ட ஃபுல்லாக விட்டுட்டு நீங்கள் வந்து ஃப்ரீயாக உட்கார முடியும். But as a human being, as a modern human being who is civilized and who is living his life with the society norms, you cannot do that. Don't believe that. அது first of all புரிஞ்சுங்க. Don't believe that. Patting on your back is important. உங்களை யாருமே தட்டி கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து தட்டி கொடுக்குறது நல்லது. ஆனால் அதுதான் உங்களுக்கான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபீட்பேக் மெக்கானிசமாக இருக்குன்னா தட் இஸ் நாட் கோன் ஹெல்ப் யூ அட் ஆல். யூ ஆர் நாட் கோன் ஹெல்ப் அட் ஆல். ஏன்னா யூ ஆர் எமோஷ்னலி லிவிங் இன் அ கம்ஃபர்ட் ஜோன். யூ ஆர் பவுண்ட் டு பி லைக் தட். நீ வந்து நான் ஹர்ட் ஆகக்கூடாது, என்ன நான் பார்த்துக்கணும். நீங்கள் எல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா, ஒரு இது வந்து ரொம்ப கிளீஷேவானது தான். அம்மா போல் வந்துட்டு சுயநலமற்ற என்ன சொல்கிறது பெண்கள், அம்மா போல் சுயநலமற்ற ஒரு ஜீவன் நீங்கள் உலகத்தில் பார்க்க முடியுமான்னு சொல்லிட்டு இந்த மில்க் குமார் மாதிரி போஸ்டர்லாம் வரும், வீடியோஸ்லாம் வரும், ஷார்ட்ஸ் எல்லாம் வரும். இந்த அங்கிள்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுவாங்களே ஷேர் சேட்டில், வாட்ஸ்அப்பில், ஃபேமிலி குரூப்ஸில். ஸோ அதெல்லாம் வரும். அது எவ்வளோ அபத்தம் தெரியுமா? நீ அம்மாங்கிற என்டிட்டி வந்து நீ வந்து அந்த குழந்தையோட மட்டுமே பொருத்தி பார்க்குற. தன்னை மறந்து தன் பிள்ளையை பெற்று தன் பிள்ளைக்கு வந்து சோறு ஊட்டி வளர்த்து கொண்டிருக்கிறாள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி தான் பார்க்குறேன். பட் அ மதர் நெவர் சீஸ் ஸ்கின் ஆர் கிட் ஆஸ் அ டிஃப்ரெண்ட். தே பி ஆஸ் அ பார்ட் ஆஃப் தெம். அவங்களுடைய பார்ட்டாக தான் அவங்க பார்க்குறாங்க. ஒரு அப்பாவும் சரி ஒரு அம்மாவும் சரி தன்னுடைய பிள்ளைகளை தன்னுடைய அங்கமாக தான் பார்க்கிறார்கள். தே ஆர் மோஸ்ட் செல்ஃப் சென்டர்ட் when it comes to it. அவங்க வந்து நீங்கள் வந்து பாசத்தினால் வந்துட்டு அவங்கள மாதிரி அவங்க உனக்கு மட்டும் தான் இருப்பாங்க பாசமாக. ஏன்னா ஒரு கிளாஸில் ஒரு பையன் தான் ஃபஸ்ட் ரேங்க் வாங்க முடியும், சொல்கிறதா இல்லையா? இதே வேறு ஒரு பையன் வாங்கினானா, செகண்ட் ரேங்க் வாங்கினானா, இவங்க பையனுக்கு வந்துட்டு தேர்ட் ரேங்கோ ஃபெயிலோ, தேர்ட் ரேங்கு 4th ரேங்க் வாங்குறான்னா, என் பையன் வாங்கலான்றத வருத்தத்தையும் தாண்டி அவன் வாங்கிட்டான் பாருங்கிற ஒரு வன்முகம் தான் உள்ளே இருக்கும் அவங்களுக்கு. புரியுதுங்களா இல்லையா? அது எதார்த்தம். தட் டசன்ட் லுக்ஸ், நான் சொல்கிறது ரொம்ப ஒரு ஹார்ஷான ரியாலிட்டியாக இருக்கலாம், பட் தட் இஸ் அ ட்ரூத். ஸோ நான் ஏன் சொல்கிறேன்னா, இவங்க எல்லாருமே அந்த ஒரு ஆஸ்பெக்ட்லேயே தான் இதை அணுகிறாங்க. இதெல்லாம் இப்படி தான் இவங்கெல்லாம் வந்து தன்னை மறந்துருக்கு. இன்னும் தேர் ஆல் இன் தேர் ஓன் கம்ஃபர்ட் ஜோன். அவங்களோட கம்ஃபர்ட் ஜோனில் தான் அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. நீங்கள் சொல்லலாம்ல, கஷ்டப்படுறாங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், நான் முதலே சொல்கிறேன், லைனை பிரித்து பாருங்கள். வாழ்வாதார வாழ்க்கையும் இது பர்சனல் இன்ட்ரோஸ்பெக்டையும் பிரிக்காங்க. சோஷியல் இன்ட்ரோஸ்பெக்டில் நம்ம மாற்றுறதுங்கிறது வேறு டிஃப்ரெண்ட். பர்சனல் இன்ட்ரோஸ்பெக்டில் ஹவு கம்ஃபர்ட் தீஸ் பீப்புள் ஆர் அண்ட் வி ஆர் நம்ம தெரிஞ்சுக்கணும். எனக்கு அறுறதுக்கு ஒரு தோல் இருக்குது, சாயறதுக்கு ஒரு மடி இருக்குது. தப்பாக சொல்லிட்டேன்னா, சாயறதுக்கு ஒரு தோல் இருக்குது, அறுறதுக்கு ஒரு மடி இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம இருக்கோம்ல, தட்ஸ் இட் செல்ஃப் அ கம்ஃபர்ட் ஜோன்.
இந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நீங்கள் வெளியே வரணும். எப்படி நான் சொல்கிறேன்னா, யூ ஆர் ஃபாலிங் இன் டு த பிட் கால்ட் ஹோப். Hope is good. First of all, hope is very, very good thing to do. But hope without understanding the repercussion is not good. உங்களுக்கு நம்பிக்கை என்பது முக்கியமான ஒன்று, அது இருப்பது நல்லது. Hope is always a beautiful thing to have. ஆனால் அந்த நம்பிக்கை வந்துட்டு புரிதல் இல்லாமல் இருந்ததுன்னா அது மூட நம்பிக்கை தான். இது நடந்தால் இது நடக்கலாம், இது நடக்கலனால் இல்லை என்றால் பெசிமிஸ்டிக் டோனில் வந்து தொடவே மாட்டேன். நான் ஆப்டிமிஸ்டிக்காக தான் என் வாழ்க்கையை வாழ போகிறேன்னு ஒருத்தன் போகிறான்னா அவனை மாதிரி முட்டாள் யாருமே கிடையாது. இந்த எமோஷ்னல் கம்ஃபர்ட் ஜோன் உங்களை அங்கே தான் வைக்கும், வேறு எங்கேயுமே நகர்த்தாது. திஸ் பர்டிகுலர் எமோஷ்னல் கம்ஃபர்ட் ஜோன் வில் புட் யூ இன் தட் பிளேஸ் ஒன்லி. நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க, எனக்கு நடக்கிற விஷயங்கள், என்னை சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்துட்டு எனக்கு நல்லதாக நடக்குது, நான் நல்லதே பண்ணுறேன், எனக்கு வந்து நீ வந்து சொல்கிற, எங்கள் அம்மா என்ன வந்து சொல்கிறாங்க, எங்கள் அப்பா எனக்கு சொல்கிறாங்க, நான் வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு எப்படி சொல்கிறது, என் வாழ்வாதாரத்தை வச்சு மட்டும் தான் முடிவு பண்ணுறேன், என்னோட சுய சிந்தனைகளை வைத்து என்னை இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணி முடிவு பண்ணல, நகரலைன்னா நீ அந்த நம்பிக்கை நோக்கி நடந்துடும். புரிஞ்சுதா இல்லையா? ஸோ அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். யூ ஆர் ஸோ கம்ஃபர்டபுள் டு ஹாவ் அ எய்ம், பிலீவிங் தட் இட் வில் நெவர் ஃபால்ஸ். You are so comfortable to have a relationship, believing that it never gonna fail. இங்கே தான் உங்கள் கம்ஃபர்ட் ஜோன் இருக்குது. You are emotionally putting yourself in the comfort zone. நீங்கள் உங்களை ரொம்ப கம்ஃபர்ட்டாக வச்சுக்கிறீங்க. என்ன சொல்கிறேன், நீங்கள் சொல்லக்கூட நம்மளை ரொம்ப கம்ஃபர்ட்டாக வச்சுக்கிறோம். நம்ம ரொம்ப கம்ஃபர்ட்டாக நம்ம பிடித்தவர்களை பார்த்து காதலிக்கிறோம். யார் மீது நம்ம காதல் வருதோ நம்ம அவங்கள பார்த்து அவங்க வந்து எப்படி சொல்கிறது, நமக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுறாங்க. ஸோ எனக்கு பிடிச்சவங்கள பார்த்து நான் காதலிக்கிறேன், எனக்கு பிடித்ததை நான் செய்கிறேன், ஐ எம் ஃபாலோயிங் மை பேஷன். இங்கே வந்துட்டு என்ன சொல்கிறது, எனக்கு பிடித்த விஷயங்களை நான் செய்கிறேன், அது எனக்கு வெற்றியை தான் தரும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா, அதான் இருக்கிறதுலே முட்டாள்தனமான கம்ஃபர்ட் ஜோன். ரிலேஷன்ஷிப்லேயும் அதான் நீங்கள் பண்ணுறோம், நம்ம எல்லாம் அதான் பண்ணுறோம். நான் வந்து லவ் பண்ணுறேன், கல்யாணம் பண்ணுறேன், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கேன், எனி திங் லைக் தட். நம்ம என்ன பண்ணுறோன்னா வி ஆர் ஸோ கம்ஃபர்ட் வித் ரிலேஷன்ஷிப். அந்த கம்ஃபர்ட்டை வந்து நம்ம எப்படிலாம் வந்து நம்ம டேக்கிள் பண்ணுறோன்னா, ட்ரஸ்ட்டு, அப்புறமேட்டுக்கு லவ்வு, அப்புறமேட்டுக்கு என்ன சொல்கிறது, இன்னும் என்ன சொல்லலாம், ட்ரஸ்ட்டு, லவ்வு, ஹானஸ்டி, இதெல்லாம் வந்துட்டு ஒரு டான்ஜிபிள் திங், அதெல்லாம் உடையாதுன்னு நம்ப வச்சுருந்த கம்ஃபர்ட் ஜோன். வி ஆர் ஸோ கம்ஃபர்ட் வித் அ பர்சன், வி ஆர் ஸோ கம்ஃபர்ட் வித் த அதர் பர்சன். இந்த ட்ரஸ்ட்டு, ஹானஸ்டி, லவ்வு இதெல்லாம் பிரேக்கபிளுங்கிற எண்ணத்தையே மயங்கடிச்சு வச்சிருது. பிகாஸ் யூ ஆர் ஸோ கம்ஃபர்டபுள் வித் அ பர்சன். டோன்ட் பி கம்ஃபர்டபுள். ஐ எம் saying you don't be comfortable. You are not supposed to be comfortable with other person than you. ஒன்னே நீயே கம்ஃபர்ட் ஜோனில் வச்சுக்கிறதுக்கு நீ செய்ய வேண்டிய விஷயம் வந்துட்டு டோன்ட் பி கம்ஃபர்டபுள் வித் அதர் பர்சன். ஐ எம் நாட் சேயிங் இதனால் சொன்னால் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் உரிமை, அப்படி கிடையாது. நான் சொல்கிற டோன்ட் பி கம்ஃபர்டபுளுங்கிறது வந்துட்டு அந்த கம்ஃபர்ட் ஜோனுங்கிறது இட் இஸ் லைக் வால் ஃபார் யூ, ரைட்? உன்னை ஃபுல்லாக ப்ரொடெக்ட் பண்ணிடுது. நீ இங்கேயும் நகரவே முடியாமல் உன்னை தற்காத்த அரண் போல் நிற்கிறது தான் உன் கம்ஃபர்ட் ஜோனு. சோஃபாவில் படுத்துக்கிட்டு டிவியை பார்த்துட்டு இருக்கிறது வந்து கம்ஃபர்ட் ஜோன் எப்படியோ அது இது ஒரு கம்ஃபர்ட் ஜோன். இட் இஸ் ப்ரொடெக்டிங் யூ. எப்படி அந்த வந்து பிளேட்டோவோட கேவில் வந்துட்டு அந்த இல்யூஷனில் வாழ்கிறாங்களோ, யூ ஆர் லிவிங் இன் இல்யூஷன் பிகாஸ் ஆஃப் யுவர் கம்ஃபர்ட் ஜோன் இன் எமோஷனல் வே. எமோஷ்னலி வி ஆர் என்ன சொல்கிறது, வி வாண்ட் டு பி இன் அ கம்ஃபர்ட் ஜோன், வி ஆர் ட்ரைங் டு பி இந்த கம்ஃபர்ட் ஜோன். அதுக்கு தான் நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த ட்ரஸ்ட்டு, லவ்வு இதெல்லாம் சேர்த்துக்கிறீங்க. பட் இது எல்லாமே வந்து என்ன சொல்கிறது, பிரேக்கபிள், டெப்ரிஷியேட் ஆகும். யூ ரியலி திங்க் லவ் இஸ் கோன் லாஸ்ட் ஃபார் அ லாங் டைம், இட் இஸ் கோன் டெப்ரிஷியேட். ஸோ ரிலேஷன்ஷிப் இஸ் லைக் தட். நீ அப்படி பர்சீவ் பண்ணாமல் நீ ஒரு கம்ஃபர்ட்டாக உனக்கு தகுந்தாமல் எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டேன்னா யுவர் கம்ஃபர்ட் ஜோன் இஸ் எமோஷ்னலி யூ ஆர் வீக், யூ ஆர் எமோஷ்னலி பிகமிங் வெரி வெரி வீக். ஸோ அதை ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம உணரவே மறுத்துடுறோம். ஸோ இதை நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுக்கான ஒரு சின்ன விஷயங்கள் ஒரே நிமிஷம். ஸோ உங்களுக்கான அந்த கம்ஃபர்ட் ஜோன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இந்த ஃபேக்டர்ஸில் டிட்டர்மைன் பண்ணுது அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். கன்சிஸ்டண்ட்டாக நம்ம வந்துட்டு யாரோ ஒருத்தவங்கள டிபெண்ட் பண்ணியிருக்கோம், யாரோ ஒருத்தவங்களை ரிலை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதே வந்து இட்ஸ் அ கம்ஃபர்ட் ஜோன் ஃபார் யூ. யூ ஹாவ் டு பிரேக் தட். எவ்ரி ரிலேஷன்ஷிப் வில் பெரிஷ். எவ்ரிதிங் யூ திங்க் தட் இஸ் ஃபார் யூ, இட் இஸ் கோயிங் டு பெரிஷ். தெர் இஸ் நோ சேஞ்ச் இன் தட். அதை வந்து நீங்கள் வந்து கம்ஃபர்டபுளாக வருது கன்ஃபார்மாக புரிஞ்சுக்கணும், கட் அண்ட் ரைட்டாக புரிஞ்சுக்கணும், ஒரு வழி கிடையாது. ஸோ தட் இஸ் ஹவு இட் இஸ் கோயிங் டு பி ஃபார் யுவர் லைஃப். யூ கேனாட் டினை தட். இப்படி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எமோஷ்னலான ஒரு ஸ்டெபிலிட்டி நீ உங்களுக்குள்ளே கொண்டு வரணுன்னா யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட்
Sometimes you need to be pessimistic. ஸோ பிகாஸ் அ கம்ஃபர்ட் ஜோன் கம்ஸ் ஃப்ரம் பெசிமிசம். அந்த எப்படி அந்த விட்டு வெளியே வந்த முதல்ல வந்துட்டு பண்ணுறானோ அந்த வெளியில் வரணும்னு நினைக்கிறது ஒரு பெசிமிஸ்டிக் அப்ரோச் தான் அவனை பொறுத்த வரைக்கும். அவன் ஆப்டமிஸ்டிக்காக வந்தான்னு சொல்ல வரலாம், அவன் மேலே போனதுக்கப்புறமா என்ன நடக்கும் அவனுக்கு தெரியாது. ஸோ த ஃபியர் ஆஃப் அன்னோன்னு சொல்லுவாங்கள்ல, அதை நோக்கி தான் அவன் நகர்ந்து போயிருக்கான். ஸோ அங்கே போனப்புறம் என்ன சொல்கிறது, ஈ அண்டர்ஸ்டுட் த ஃபேக்ட் அபவுட் இட். ஸோ நீங்கள் அந்த ஸ்டோரி படி அந்த பிளேட்டோட ஸ்டோரி படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவன் மேலே போனோன்னு இமீடியட்டாக வந்து எப்படி கட்டி பிடிச்சி பறவைகளோட கொஞ்சம் வாழலை. ஹி டுக் டைம் ஃபார் ஹிம் டு அடாப்ட். ஹி வாஸ் ஸ்ட்ரகிளிங், ஹி ஃபெல்ட் ஆங்ஸைட்டி. அதான் நடக்கும். ஒரு ரிலேஷன்ஷிப் போட்டு நீங்கள் வந்துட்டு இப்போ ஒரு டூ மச் ஆஃப் கம்ஃபர்ட் ஜோன்லேயே திடீர்னு நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா எந்த விதமான, ஏன்னா யூ தாட் த எல்யூஷன் இஸ் யுவர் வேர்ல்டு. திடீர்னு நீங்கள் உடனே வெளியே வந்தீங்கன்னா யூ வில் ஃபீல் லைக் யூ ஆர் கம்ப்ளீட்லி என்ன சொல்கிறது, டிஸோனிங் யுவர் ஓன் செல்ஃப். அதனால தான் இங்கே ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன் எல்லாம் வராங்க படிக்கிற பசங்க. ஸோ காலேஜ் முடித்த உடனே யூ ஆர் இன் அ ஸோ கம்ஃபர்டபுள் ஜோன் தட் யூ ஹேட் யுவர் மதர்ஸ் டு ஃபீட் யூ, யுவர் ஃபாதர்ஸ் டு பை யூ திங்ஸ், யுவர் டீச்சர்ஸ் டு கைட் யூ டு கெட் குட் மார்க்ஸ். அப்படியே காலேஜ் விட்டு வெளியே வந்த உடனே யூ லிட்ரலி ஃபீல் லைக் யூ என்டையர் திங் அபேண்டன் யூ. நிறையா பேர் அங்கே தான் மாட்டுறோம், நானே மாட்டிருக்கேன். ஏன்னா திரும்பி பார்க்கும்போது ஒரு வித்தியாசமான ஒரு உலகத்தில் வந்து மாட்டிக்கிறோம், தனித்து விட போகிறோம். ஏன்னா அந்த 20 இயர்ஸோ 18 இயர்ஸோ யூஆர் கம்ப்ளீட்லி இன் ஓன் கம்ஃபர்ட் ஜோன். திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு படித்தேன் இதுவானங்கிறதெல்லாம் வந்துட்டு உண்மை தான். அப்படி இருக்கிறவங்களுக்கும் இது பொருந்தும். ஏன்னா அவன் எமோஷ்னலாக ஹி வாஸ் ஏபிள் டு ஹாவ் தட் சப்போர்ட். வெளியே வந்தப்பறம் தான் அவனுக்கு தெரியுது இங்கே இவ்வளோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவன் பயப்படுறான், பேனிக் ஆகிறாங்க, ஆங்ஸைட்டி ஆகிறாங்க. ஸோ எஸ்பெஷலி இந்த ஜெனரேஷனில் எடுத்துக்கிட்டோம் வச்சிங்களேன், எஸ்பெஷலி இந்த எரா ஆஃப் டெக்னாலஜிக்கல் என்ஹான்ஸ்மெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா யூ கேன் see that is happening. You are so comfortable in your life. You are so comfortable because ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட் போட்டால் 100, 400, 200, 500 லைக் வருது. யூடியூப்பில் வீடியோ ஷேர் பண்ணால் 10,000 ஃபாலோ வராங்க. ஸோ திஸ் கிவ்ஸ் யூ அ மிராஜ் தட் யூ ஆர் இன்வின்சிபிள் பிகாஸ் யூ ஆர் ஸோ கம்ஃபர்டபுள். ஓகேங்களா, ஒரு சோஃபாவில் கால் மேலே காலை போட்டு சாஞ்சி உட்காரமா, தட் மொமெண்ட் ஹி ஃபீல்ஸ் இன்வின்சிபிள். அவனை யாராலையும் அசைக்க முடியாது நினைப்பான். ஸோ அந்த எண்ணம் தான் உங்களை வந்து சுற்றி அடிச்சுட்ருக்கீங்க. ஸோ ட்ரை டு கம் அவுட் ஆஃப் த கம்ஃபர்ட் ஜோன் பிகாஸ் தீஸ் கம்ஃபர்ட் ஜோன் ஆர் நாட் குட் ஃபார் யூ. இதை தான் வந்துட்டு நம்ம வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பி பெசிமிஸ்டிக் டு அன் எக்ஸ்டென்ட். எப்போதாலும் பெசிமிஸ்டிக்காக சொல்ல வரல. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு வேலை செய்ய போகிறீங்க, அந்த வேலையை முடிஞ்ச உடனே எல்லாம் சொல்லுவாங்க உங்களுடைய குறிக்கோள் தான் கோல் தான் இருக்கணும். அந்த மோட்டிவேட் ஸ்பீக்கர்லாம் கை தட்டுவாங்க. அர்ஜுனன் கண்ணுக்கு கிளியோட கழுத்து தான் தெரிஞ்சிச்சு அப்படி இப்படிம்பாங்க. தெரிஞ்சுட்டு போட்டோம், கிளியோட கழுத்து தெரிஞ்சால் தெரியாமல் போட்டோம். அதே அர்ஜுனன் அம்பு விடும்போது அந்த கிளி கழுத்தை பார்த்தே அம்பு விட்றான். அவன் கரெக்டாக விட்ற நேரம் பார்த்து உண்மையான கிளி கிராஸாக அதுவுமே அடிபடுச்சுன்னா என்ன பண்ணுறது? ஸோ யூ ஷுட் ஹவ் திங்க் லைக் தட். ஏன்னா தட்ஸ் நாட் இன் யுவர் கண்ட்ரோல், ரைட்? நான் சொல்கிறது புரியுதுங்களா? அர்ஜுனன் என்ன சொல்கிறாங்க, அர்ஜுனர் வந்துட்டு கிளியின் கழுத்தை பார்த்தார், கிளி கழுத்து மட்டும்தான் தெரிஞ்சுது. அந்த மகாபாரத கதை சொல்லுவாங்க தெரியுமா, அம்பை விட்டார் கிளி கழுத்து போச்சுன்னு சொல்லிட்டு. ஆமாம், அர்ஜுன கண்ணு கிளியோட கழுத்து மட்டும் தான் தெரிஞ்சிச்சு. அர்ஜுனன் அம்பு விட்றான்னு வச்சுக்கோங்க, ஹைப்போதெட்டிக்கலி அர்ஜுனன் அம்பு விட்ற கரெக்டான நேரத்துக்கு திடீர்னு ஒவ்வா பறந்து போச்சு. நடுவில் ஒவ்வாவோட கழுத்தில் சொருகிச்சுன்னா அந்த டார்கெட் அவன் மிஸ் பண்ணிட்டான், ஒவ்வா செத்து போச்சு. வாட் இஸ் தேர்? வவ்வால் வரப்போதுன்னு அர்ஜுனன் முன்னாடி ப்ரெடிக்ட் பண்ண முடியுமான்னு? யூ cannot do that. You cannot predict what is going to happen because everything, the goals, the idea, the relationship, whatever you have is not only coming from you. It requires lot of external supports. ஓகேங்களா இல்லையா? நீ ஆன்டிசிபேட் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும் தெரியுமா, நம்ம வந்து ஏன் இந்த ஆங்ஸைட்டி கோவம்லாம் ஏன் வருது? ஒய் யூ ஆர் பிகமிங் ஸோ ஆங்க்ரி, ஆங்ஸைட்டட் அண்ட் டிப்ரெஸ்ட் ஏன் போகிறீங்க? பிகாஸ் you are not angry, you are not feeling anxious because of என்ன சொல்கிறது, ஒரு சின்ன கதை சொல்கிறேங்க. ஒரு மழை பெய்யுதுன்னு வச்சுக்கங்களேன், மழை வருதுன்னு நீங்கள் யாரும் கோவப்பட மாட்டீங்க, ஆனால் நனைஞ்சா கோவப்படுவீங்க. ஏன் தெரியுமா? குறை எடுத்துகிட்டு போக மறந்துட்டேங்கிற கோவம். புரியுதுங்களா இல்லையா? மழை இஸ் கோன் ஹேப்பன். நீங்கள் அதுக்கு அந்த கஸ்டமுக்கு வந்து அக்வைட் ஆகிட்டீங்க. மழை பெய்ய போதுன்னு தெரியும், மழை பெஞ்சா நனையும் தெரியும். நீங்கள் போகும்போது நனைஞ்சிட்டோம், நம்ம அவசரம் ஆஃபீஸ் போகிற நனைஞ்சிட்டோம்னா பிகாஸ் யூ ஃபர்காட் டு பிரிங் அன் அம்பர்லா ஆர் யூ டிடன்ட் அண்டர்ஸ்டுட் மழை இப்போ பெய்யும்னு. மழை பெஞ்சால் நனையும்னு நமக்கு தெரியும், ஆனால் மழை இப்போ பெய்யுமா பெய்யாதான்னு நம்ம கணிக்க தவறிட்டோம், புரிஞ்சுக்க தவறிட்டோம்னா அது கோபம் வருது, திட்டுறோம், ஆங்ஸைட்டி ஆகிறோம், எல்லாம் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ வி ஷுட் நோ வாட்ஸ் த அவுட்கம் இஸ் கோயிங் டு பி. புரியுதுங்களா? என்னென்னலாம் சேலஞ்சஸ் இருக்குது. நான் ஒரு பொண்ணை போய் ப்ரப்போஸ் பண்ணுறேன், எக்ஸாம்பிள் உங்கள் இதுக்குன்னு சொல்ல வரேன். அவன் நோ சொன்ன உடனே வி ஃபீல் ஸோ ஆங்ஷியஸ், வி ஃபீல் ஸோ பேட். ஆனால் நீ பண்ணுறதுக்கு முன்னாடி யூ ஷுட் இன்ட்ரோஸ்பெக்ட். நான் சொன்னால் அவள் எஸ் சொல்லுவா, ஓகே ஐ ஆம் ஹாப்பி.
வாட் இஃப் ஷீ சேஸ் நோ? வாட் ஆர் த ரீசன் ஷீ வில் பி எண்டிங் அப் சேயிங் லைக் தட்? என்னை பற்றி ஏதாவது சொல்லுவாளா? ஆன் த ஃபேஸ் வந்து நீ வந்து கஞ்சா அடிக்கிற, உன் கூட நான் அவன் லவ் பண்ணுவேன், சும்மா சொல்கிறேன், அந்த பழக்கம் இருக்கிற ஆளாக இருந்தால் சொல்லுவாளா? ஷுட் இன்ட்ரோஸ்பெக்ட் யுவர் செல்ஃப். ரொம்ப கம்ஃபர்டபுளாக போனவொடனே எனக்கு கிடச்சிடும் அப்படின்னு நினைக்க முடியாது எதுலையுமே. தட் இஸ் ஹவு தீஸ் திங்ஸ் ஒர்க்ஸ் ஃபார் யூ. பிரேக் அவுட் ஆஃப் திஸ் கம்ஃபர்ட் ஜோன். த ஒன்லி வே டு பிரேக் அவுட் ஆஃப் திஸ் கம்ஃபர்ட் ஜோன் இஸ் திங்க் அபவுட் ரெப்பர்கஷன்ஸ். எது பண்ணாலும் எது செஞ்சாலும் அந்த எண்டு கோல், இதுதான் என்னோட குறிக்கோள், இதுதான் நான் வாழ போகிறேன் அப்படின்னு நீங்கள் நகர்றதை தவிர்த்துட்டு, அதை தாண்டி உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு எல்யூஷனாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நம்பணும் நீங்கள். புரியுதுங்களா இல்லையா? ஸோ அது ஏன்னா டிட்டர்மைன் பண்ணுறது, அந்த ஷேடோ வச்சுட்டு காமிச்சாங்கல்ல கேவில் பின்னாடி ஒரு 4 பேர், அந்த 4 பேர் மாதிரி தான் உங்களை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு 4 பேர் இருப்பான். இதைத்தான் நீ செய்யணும், அதைத்தான் பண்ணணும், கிடையவே கிடையாது. பி என்ன சொல்கிறது, பி மோர் ரெடி டு கம் அவுட் ஆஃப் யூர் கம்ஃபர்ட் ஜோன். உங்களுடைய எமோஷனல் கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியே வாங்க. அந்த கக்கூனை உடைங்க. நீங்கள் கட்டிருக்கிற எமோஷனல் கம்ஃபர்ட் ஜோன் எல்லாமே வந்துட்டு உங்களுடைய ஆனஸ்டி, ட்ரஸ்ட்டு, கோலு, ஷார்ட் அஷூரன்ஸு, இந்த வேர்ட்ஸ்லாம் பாருங்கள். அஷூரன்ஸு, ஆனஸ்டி, ட்ரஸ்ட்டு, கோலு, லவ், இதெல்லாமே வந்துட்டு இந்த இல்யூஷனுக்கு நீங்கள் கொடுக்கப்பட்ட பெயர்கள் தான். புரியுதுங்களா இல்லையா? இது எல்லாமே வந்துட்டு 100% அக்யூரஸியாக இருக்குன்னு சொல்ல முடியாது. தே ஆர் நாட் 100% என்ன சொல்கிறது ப்ரூவன். தே ஆர் டேஞ்சிபிள், தே ஆர் பிரேக்கபிள், தே கேன் பி டெப்ரிஷியேட்டட் டியூரிங் த வே ஆஃப் டைம். இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டே இருக்கணும். இதை வச்சாலே இந்த ஆங்ஸைட்டி லைஃப்பில் இதெல்லாம் வாழணுங்கிற எண்ணமே வராது. யூ கேன் டூ தட். ஏன்னா ஐ ஸ்டில் ட்ரை டூயிங் தட். ஓகேங்களா இல்லையா? நான் இன்னும் வந்து நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் அதை நோக்கி நகர்ந்துக்கிட்டு தான் இருக்கேன். ஒரு கட்டத்துக்கு மேலே ஐ ஃபீல் லைக் ஓகே திஸ் இஸ் த கரெக்ட் டைம் அப்படின்னு நினச்சி நான் ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கும்போது கூட வேறு ஏதாவது டக்குன்னு மாறிடும். புரியுதுங்களா? எதிர்பார்க்கவே முடியாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு சினாரியோஸ் இருக்கும்போது வந்துட்டு இட் இஸ் வெரி ஹார்ட் ஃபார் யூ டு கம் அவுட் ஆஃப் சச் திங்ஸ் ஃபெலோஸ். ஏன்னா நான் வந்து அந்த கஷ்டத்தில் இருந்திருக்கேன். ஸோ டோன்ட் ரிலே ஆன் ஸ்டஃப். டோன்ட் பி ஸோ கம்ஃபர்டபுள் வித் யுவர் சரௌண்டிங்ஸ். ட்ரை டு கம் அவுட் ஆஃப் இட். இதை நீங்கள் வந்து பர்சனல் இன்ட்ரோஸ்பெக்ட்லேருந்து நீங்கள் வெளியே வந்தால் மட்டும்தான் உங்களால் புரிஞ்சுக்க முடியும். எமோஷ்னலி யூ கேன் பி மோர் என்ன சொல்கிறது மோர் டிபெண்டபிள். ஓகேங்களா? உங்களை நீங்களே தட்டி கொடுத்தபடி நீங்கள் செய்து கொண்டே இருங்கள். ஆனால் அது எல்யூஷன்கிறதையும் மறந்து விடாதீர்கள். அதையும் புரிஞ்சுக்கங்க. யூ டிட் அ கிரேட் ஜாப் மீன்ஸ் யூ டிட் அ கிரேட் ஜாப். ஓகேங்களா இல்லையா? இஃப் யூ டோன்ட் வாண்ட் அ ஃபீட்பேக் தென் டோன்ட் கெட் அ ஃபீட்பேக் ஃப்ரம் யுவர் செல்ஃப் ஆல்சோ. இதுதான் நீங்கள் பண்ணுற தப்பு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நான் வேலை செஞ்சுட்டேன், எனக்கு எந்த விதமான ஃபீட்பேக்கும் தேவையில்லை, எனக்கு எந்த விதமான பலன்களும் தேவையில்லைன்னு நினச்சிட்டேன்னா மற்றவங்கள்ட்ட எதிர்பார்க்காத மாதிரி உங்ககிட்ட எதிர்பார்க்காத. நீ தட்டி கொடுத்துக்காத, போயிட்டு தட்டி கொடுத்து நல்லா பண்ணடா ஜாப்னு சொல்லிக்காது. நீ தான் எதிர்பார்க்கல. அந்த நிலைமைக்கு போகிறது ரொம்ப கஷ்டம். வெரி ஃபியூ கேன் டூ தட் அண்ட் புத்தா இஸ் ஒன் ஆஃப் தட் பர்சன். ஸோ தட் இஸ் வை யூ ஆர் செட்டிங் வித் தம் இன் மை பாட்காஸ்ட் ரெகுலர்லி. ஸோ யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். புத்தா இதை சொல்லிட்டு தான் இருக்குது ரொம்ப வருஷமாக. அதை சொல்லிட்டு போயிடுச்சு. அப்போயே புத்தா என்ன சொன்னிச்சு, நீ எது வாட் யூ திங்க் இட்ஸ் யுவர்ஸ் இஸ் நாட் யுவர்ஸ். யூ ஆர் ஸோ கம்ஃபர்டபுள். யூ ஆர் ஸோ கம்ஃபர்டபுள் திங்கிங் தட் எவ்ரி திங் இஸ் ஹேப்பனிங் அரவுண்ட் யூ. புத்தா சொன்னது அது கிடையாதுன்னு சொல்லிட்டார் அவர். ஓகேங்களா? அக்செப்ட் த பெயின், அக்செப்ட் தி சேஞ்ச் அப்படிங்கிறார் புத்தா. அக்செப்ட் த சேஞ்ச். கம்ஃபர்ட் ஜோனோட வெளியே வந்தால் யூ கேன் விட்னஸ் த சேஞ்ச். அந்த குகையை விட்டு நீங்கள் வெளியே வரணும்னு நினச்சிங்கன்னா இட்ஸ் வெரி ஈஸி ஃபார் யூ டு கம். அது வெளியே வந்து நீங்கள் அடாப்ட் ஆகணும்னு நினைக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் யூ கேன் டூ தட். யூ கேன் டூ தட் இன் எமோஷனல் லெவல், போத் ஃபிசிக்கல் அண்ட் மெட்டாஃபிசிக்கல் லெவல். அவ்வளோதான், வேறு எதுவும் வந்து பெருசாக சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அது வித் தட் நோட் ட்ரை டு பி மோர் பெசிமிஸ்டிக் அப்படின்னு சொல்ல முடியாது. ட்ரை டு பி லிட்டில் பெசிமிஸ்டிக் இன் யுவர் லைஃப். என்ன சொல்கிறது, விட்டியாக இருங்க. இட்ஸ் வெரி குட் ஃபார் யூ. இந்த ஆங்ஸைட்டி எல்லாமே வந்து உங்கள் கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வரதான். ஸோ எமோஷனல் டிஃப்ரென்சஸ் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வாழ ஆரம்பிச்சிங்கன்னா இட்ஸ் வெரி குட் ஃபார் யூ. ஸோ தட்ஸ் இட். அந்த we are coming to end of this episode. ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி வந்துட்டு ட்ரை டு ஷேர் திஸ் எபிசோட், ட்ரை டு கெட் லிட்டில் பிட் ஆஃப் மோர் ஃபோக்ஸ் ஹூ ஆர் இந்த சேம் வேவ் லென்த். நம்ம வந்து ஏதாவது பண்ணுவோம். எனக்கும் ஒரு ஆசை தான், சும்மா வந்து பண்ணுறோம் பேசுகிறோம் அப்படிங்கிறத தாண்டி ஒரு ஸ்டடி சர்க்கிள் மாதிரி க்ரியேட் பண்ணணும்னு ஆசை தான். லெட்ஸ் சி. ஃபீட்பேக் சொல்லுங்கள் எல்லோரும். ஐ ரியலி வாண்ட் டு லிசன் டு யர் ஃபீட்பேக். ஏன்னா இந்த ஃபீட்பேக் வந்து நீங்கள் என்ன பாராட்டுறதுக்கு எனக்கு நிறையா விஷயம் கற்றுக்க முடியும். நிறையா பேர் நிறைய விஷயம் ஷேர் பண்ணுறீங்க. புதுசாக எனக்கு ஒரு ஐடியா சொல்கிறீங்க, எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதை நான் வந்து பார்க்குறேன், அதை வந்து கேட்குறேன். ஸோ அது மாதிரி நீங்களும் யூ கேன் ஷேர் யுவர் ஓன் தாட்ஸ் அண்ட் எவ்ரி திங் லைக் தட். ஸோ நெக்ஸ்ட் எபிசோட் ஐ திங்க் இட்ஸ் ஒன் பி த சீரீஸ். அநேகமாக அடுத்து வந்து நம்மளுடைய காலம் கல்ச்சர் அண்ட் கேங்ஸோட எபிசோட் அடுத்து வரும்னு நினைக்கிறேன். ஸோ அதை நான் போட ட்ரை பண்ணுறேன் when I get my time.
ஸோ அன்டில் தென் see you all. டடா.